கிறிஸ்துவுக்கள் கண்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தென்னிந்திய திருச்சபை இந்த நாளில ரெஸ்டோரிங் என்கிற தலைப்பில் மீட்டெடுத்தல் என்பதை மையம் கொண்டு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது வழக்கமாய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சிறப்பான செய்தி ரெஸ்டோரிங். ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த தியானத்திற்கு வர விரும்புகிறேன். அது லூக்காய் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அன்புக்குரியவர்களே, அவர் தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கப்படியே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அவர் ஜெப ஆலயத்தில் வாசிக்க எழுந்து நின்றார். ஏசாயா தீர்க்கனுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் அவரிடத்துல கொடுக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தை வாங்கி அவர் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்பது நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இறைவன் இந்த உலகத்திலே வந்த பொழுது ஒரு நோக்கம் இருந்தது. தன் ஜனம் பாவத்திலே அழிந்து விடாதபடிக்கு மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் இந்த உலகத்திலே வந்த பொழுது ஒரு நோக்கம் இருந்தது. எலியாவும் மோசேயும் திருச்சட்டத்தின் அடிப்படையிலே திருப்பணி ஆற்றினார்கள். இன்றைக்கு நான் அன்பின் அடிப்படையிலே பணியாற்ற வேண்டும். இந்த அன்பின் அடிப்படையில் ஆற்றுகிற பணி அந்த மக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு சுகமான ஒரு வாழ்வை தர வேண்டும், நித்தியத்திற்கு நேராக அவர்கள் நடத்த வேண்டும். ஆகவே என் பணியை செய்திருக்கிறேன். இன்றைக்கு வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் இன்றைக்கு இதை வாசித்தேன், இது இன்றைக்கு நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, என் ஆண்டுடைய ஊழிய பாதையில தான் ஆற்றிய பணிகள் மட்டுமல்ல, தன் சீடர்களை கொண்டு ஆற்ற விரும்பிய பணியும் இதுதான். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கொண்டு மீட்டெடுக்கிற பணியில அவர் நிலைப்படுத்த விரும்புகிறார். ஆங்காங்கு நிற்கிற திருச்சபைகள் இறை அருளை வெளிக்காட்டுகிற ஒன்றாக இறைவனுடைய விடுவிக்கும் பணியை, ஆற்றுப்படுத்தும் பணியை, மீட்டெடுக்கும் பணியை, பரிசுத்தமாக்கும் பணியை, அவருக்குள்ளாய் வாழ வைக்கும் பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில மோசேயை தெரிந்து கொண்ட மக்களை வழிநடத்த செய்தார். அதற்கு பின்பு யோசுவாவை பயன்படுத்தினார், எலியாவை பயன்படுத்தினார், தானே தனக்குத்தானே மகனாக வந்து பயன்பட்டார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அந்த திருப்பணியில ஆண்டவர் வைத்திருக்கிறார். மீட்டெடுக்கிற பணியை நாம் நிறைவேற்றுகிறோமா? தடம் மாறினவனை கரம் பிடித்து மீட்டெடுத்து நடத்துகிற வாய்ப்புகள் நமக்கு உண்டா? அதை செய்கிறோமா? அதை செய்வோம் என்று சொன்னால் இறை நோக்கம் இன்றைக்கு நம்மிலே நிறைவேறும் என்பதில் மாற்றமில்லை. கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் எங்களுக்கு அல்ல, உமக்கே சொந்தம். உங்களுடைய நிறைவும் பிரசன்னமும் மீட்டெடுக்கிற பணியில எங்களை எடுத்து பயன்படுத்தட்டும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.